இந்த நாளிலும் கூட நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லது விசேஷத்துவம் யூனிக்னஸ் என்ற ஒரு ஹெட்லைன்லே இன்னைக்கு நான் சொல்கிறேன். அந்த ஹெட்லைன்லே அந்த தலைமையிடத்திலே நான் பேச தியானிக்க வாங்கிக்கிறோம். வேத வார்த்தைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக் சாப்டர் 4 4ஆம் அதிகாரம் 16 to 20 வரை வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 to 20. Luke chapter 4 verses 16 through 20. Und er kam nach Nazareth, wo er erzogen worden war, und ging nach seiner Gewohnheit am Sabbattag in die Synagoge und stand auf, um vorzulesen. Und es wurde ihm die Buchrolle des Propheten Jesaja gegeben. Und als er die Buchrolle aufgerollt hatte, fand er die Stelle, wo geschrieben steht: Der Geist des Herrn ist auf mir, weil er mich gesalbt hat, den Armen frohen Botschaft zu verkünden. Er hat mich gesandt zu heilen, die zerbrochenen Herzen sind, Gefangene Befreiung zu verkünden und den Blinden, dass sie wieder sehend werden, Zerschlagene in Freiheit zu setzen und zu verkünden das angenehme Jahr des Herrn. Amen. Amen. கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளாக செல்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. தேவா நானே ஜெயிக்கிறேன். விசேஷித்தவர்கள், உமக்கம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் இதை குறித்து பேசுகிற வேளையிலே இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார சக்திகளின் வல்லமைகள், சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத ஆவிகள்,
இந்த தேவாலய மண்டபத்தை விட்டு வெளியேறட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் உம்மண்டை இன்னொரு படி கிட்டி சேர்க்கும். வல்லகரத்திலே தாங்கும் பணி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின சில வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இயேசு அவர் 40 நாளளவும் அவர் உபவாசித்தார். பகலும் இரவும் உபவாசித்தார். அவர் உபவாசித்தது மாத்திரமல்ல, அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். 3 விதமான சோதனை இயேசு கிறிஸ்து வந்தது. 3 வித்தியாசமான 3 கோணங்களிலே அந்த சோதனை இருந்தது. ஒன்று கண்களின் இச்சை, 2வது மாம்சத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்படுகிற 3 விதமான சோதனைகளுக்கூடாக கடந்து போனார். சோதனைகளிலே அவர் சாத்தானை ஜெயித்தார். இவர் சாத்தானை ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, சாத்தானை ஜெயித்து அதன் பின்பாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட ஆண்டவர் போகிறார். கலிலேயா பட்டணத்துக்கு போகிறார். அந்த கலிலேயா பட்டணத்திலே கடந்து போய் அவர் செய்த ஊழியங்களிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிட்டு எல்லாராலும் பேசப்பட்டார், எல்லாராலும் புகழப்பட்டார். வாசிக்க வேண்டாம், 14, 15 வசனத்திலே சொல்லுகிறது. அங்க போன எல்லாரும் பார்த்து இவருடைய ஊழியத்திலே மிகவும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தேவனால் அனுப்பப்பட்டது மாத்திரம் நல்ல கர்த்தருக்கு பிரியமானவரே. இந்த ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒரு நாள் ஞான ஸ்நானம் எடுக்க வந்தார் யோர்தான் நதியிலே. யோர்தான் நதியிலே அவர் ஞான ஸ்நானம் எடுக்க வந்து யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அவர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அங்கே நாங்கள் காண்கிறோம், வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல் இறங்கி அவர்களே அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டு என்ன நடக்கிறது? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பேசுகிறார். என்னென்று பேசினார் பிதாவாகிய தேவன்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். என்ன அழகான ஒரு சாட்சி! தேவன் சாட்சி கொடுத்தார், மனுஷன் சாட்சி கொடுத்தார், எல்லாரும் சாட்சி கொடுத்தார். அவ்வளவு உன்னதமான இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு பேருக்கு சாட்சி சொல்லும் போது, வானம் திறந்து சாட்சி சொன்னால் எத்தனை பேருக்கு கேட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இதில் ஒரு சாட்சி சொன்னால் இதில் கேட்குமா இல்லையா? அத்தனை பேருக்கும் கேட்கும். வானம் திறந்து அன்றைக்கு சொன்ன போது அங்கே சுற்றி இருந்த யூதர்கள், அங்கே சுற்றி இருந்த வேதபாலகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதானர்கள் எல்லாரும் கேட்டிருக்கும். அங்கே திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் கேட்டது. இவ்வளவு நடந்து அவர் கலிலேயாவிலே அற்புதங்கள் எல்லாம் செய்துவிட்டு அவர் தான் பிறந்து வளர்ந்த நாசரேத்து ஊருக்கு திரும்பி வருகிறார். அவர் தன்னுடைய தான் வளர்ந்த தேசத்துக்கு வந்து அந்த நாட்டிலே அந்த இடத்துக்கு வந்து அவர் எங்க போனால் நம்ம ஜெபாலயத்துக்கு போவார். அவர் ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே போய் என்ன செய்கிறார்? எழுந்து நின்றார். நின்று என்ன செய்கிறார்? வேதத்தை வாசிக்க கேட்டார். ஒரு வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட போது ஏசாயா அந்த நாட்களிலே புஸ்தகமாய் இருக்கவில்லை. அந்த நாட்களிலே சுருள் என்று சொல்வது, சுருட்டி வைக்கிறது. ஏனென்றால் எண்ணத்தில் எழுதப்பட்டது அநேகமாக லெதர் மாதிரி மெல்லிய தோள்களில் தான் அவைகள் எழுதப்பட்டிருந்தது. அவை சுருட்டி வைக்கப்படும். ஆனபடியினாலே இந்த கொடுத்த உடனே இவர் வாசித்தார். இவர் வாசித்து விட்டு அவர் அமர்ந்தார். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. 16 வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்து ஊருக்கு அவர் வந்தார். அவருடைய வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்? ஓய்வு நாளில் என்ன செய்வாரோ? படுத்து நிற்கிறோம். என்ன செய்வார்? ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு போவார். நானும் நீங்களும் யாரும்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, ஆலயத்துக்கு போவது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வர வேண்டும். வாசிக்க
எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா புஸ்தகம் அந்த நாட்களில் பெரிய புஸ்தகங்களாக இப்படி இருக்கே இல்லை. ஏசாயா புத்தகம் உண்டு, தானியேலின் புத்தகம், ஒவ்வொரு புத்தகமாக தான் இருந்தது. யோபுவின் புத்தகம் புத்தகமாக சூழாகத்தான் இருந்தது. ஆனபடியினாலே ஏசாயா புத்தகத்தை கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசாயா புத்தகத்தை கொடுத்து வாசிக்கிறார். அதில் என்ன வசனம் வருது? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ண. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா புத்தகத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தானே வாசிக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் எங்க சொல்லியிருக்கு? ஏசாயாவில் சொல்லுங்க. 61:1-2. சரி, சரியா சொல்லுங்க. 61ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இதே ஐடென்டிக்கல் இந்த வசனம் அங்கே இருக்கும். இதைத்தான் வாசிக்கிறார். இப்போ வாசனம். இருதயம் நலம் கொண்டவர்களை குணமாக்கவும் இயேசு கிறிஸ்து தன்னை பிதா ஏன் அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இருதயம் நலம் கொண்டவர்களை குணமாக்கவும் என்னை அனுப்பினார். தன்னை பற்றியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசுவே வாசிக்கிறார். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குது பாருங்க. அப்ப என்ன நடக்கிறது? இவர் வாசிச்ச உடனே அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிப்போம். வாசித்த புத்தகத்தை சுருட்டி பணிவுடைய காரணத்தில் கொடுத்தார். இப்ப இயேசு வந்தார், பைபிளை வாசித்தார், உட்கார்ந்தார். இப்ப என்ன நடக்கிறது? ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாருடைய கண்களும் இயேசுவை பார்த்தது. இயேசுவை பார்க்கிறது. எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்த்தது. ஏன் எல்லாருடைய கண்களும் இயேசுவை பார்த்தது தெரியுமா? அதை பார்த்தது மாத்திரம் எல்லாம் அவருக்கு என்ன செய்து நற்சாட்சி கொடுத்தார்களாம். எல்லாரும் இயேசுவை பார்த்தார்களாம். எல்லாரும் இயேசுவை பார்த்து அவர்களுக்கு நற்சாட்சி கொடுத்தார்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உட்கார்ந்து இல்லாமல் ஒரு வித்தியாசமா இருக்கிறது, இவ்வளவு அழகாக இருக்கிறது, இவ்வளவு நல்லா இருக்கிறது. அவற்றை அந்த அந்த வேதம் வாசிச்ச ஒரு வல்லமை இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வல்லமை அவர் வாயில இருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது. அவர் வாசித்தது இதுதான். வந்த வார்த்தைகள் கிருபையா இருந்தது. சிலர் பேசிட்டு இந்த கிரேஸ் இருக்கும், கண்டுக்கிறீங்க. சிலர் பேசினால் இந்த கிரேஸ் வாயில இருக்கும், அந்த கிருபை வாயில இருக்கும். இந்த கதைக்கிற விதத்தில் ஒரு கிருபை இருக்கும். அந்த கிருபை இருந்தது. வாசிப்போம் 22ஆம் வசனம். எல்லாரும் நற்சாட்சி கொடுத்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவங்க யாருன்னு தெரியுமா? இதுல இருக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியுமா? சுற்றி வர மாமன், மச்சான், மருமகன். ஏனென்றால் தான் வளர்ந்த நாசரேத்து ஊர்ல இருக்கிறார். அந்த இடத்துல எல்லாரும் உறவினர்கள், யோசேப்பின் உறவினர்கள், மரியாளின் உறவினர்கள், எலிசபெத்தின் உறவினர்கள் எல்லாரும் சுற்றி வர இருக்கிறாங்க. எல்லாரும் இவரை நல்லா தெரிந்தவர்கள், எல்லாரும் இவருடைய தகப்பனை தெரிந்தவர்கள், எல்லாரும் இவருடைய தாயை தெரிந்தவர்கள், எல்லாரும் இவருக்கு தகப்பன் செய்கிற வேலையை தெரிந்தது, இவர் என்ன செய்து வந்தார் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இங்கே இருக்கிற சபையில் உள்ளவங்க தெரியும். 25 வருஷமாக இருக்கிறாங்க தெரியும். இந்த பிள்ளை எப்படி இருந்தது, எப்படி வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இயேசுவை தெரிந்தவர்கள் சுற்றி வர விவாதத்தில் இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? விவாதம் சொல்லிவிட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவானார். நல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து கிருபையின் வார்த்தை எல்லாம் வந்தது. எல்லாம் நல்லதையும் சொல்லி போட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் மாம்சத்தின் குமாரன் அல்லவா, இவன் இந்த பூமியின் உலகத்தின் குமாரன் அல்லவா, இவனுக்கு என்ன இந்த ஞானம் வந்தது, இவனுக்கு என்ன இந்த கிருபை வந்தது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. 40 நாள் உபவாசம் இருந்தது. நல்லா தெரியும்.
3 சோதனைகளை ஜெயித்தது நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய அந்த வல்லமை இறங்கினது தெரியும். புறாவை போல் வந்து இறங்கினது தெரியும். வானம் திறக்கப்பட்டது தெரியும். பிதாவானவர் சாட்சி கொடுத்தது தெரியும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்கள்? இது யோசேப்பின் இவ்வளவும் தெரிந்து கொண்டு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்ன அதே ஆளை பார்த்து இவன் யோசேப்பின் மகன் அல்லவா இதைத்தான் சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானது. இங்கே ஆராதிக்க வந்த அவ்வளவு ஜனங்களும் ஒன்றில் உறவினர் அல்லது பக்கத்து வீடு அல்லது நண்பர்கள் அல்லது அப்படியான ஆட்கள் தான். ஏன்னா ஒரு சின்ன பட்டணம் தான் இருக்கும். அந்த நாட்கள் இப்படி பெருசாக இருக்காது. ஒரு பட்டணம் என்றால் அது ஒரு பட்டணம், அதுக்கு ஒரு 200-300 பேர். அடுத்த பட்டணத்தில் ஒரு 50-60 பேர். ஒரு குடும்பம் ஒரு பட்டணமாக இருப்பார்கள். அப்போ நல்லா தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், இவன் மாம்சத்தின் மகன் அல்லவா, இவன் தச்சனின் மகன் அல்லவா, இவனே தச்சு வேலை தான் செய்த நான் கண்டனே, இவன் தகப்பனுக்கு உதவியாக நின்றானே, இவன் நின்ற ஆலயத்தில் வந்து இப்படி செய்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. உண்மையிலே நீங்கள் பார்த்தால் அவர் யார் என்றால் அவர் தேவகுமாரன், அவர் ஒரு இரட்சகர், அவர் ஒரு மீட்பர். என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். எங்களுடைய பாவங்கள் சாபங்களை சுமந்தவர். அவருடைய மகிமையை பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர். அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்பெஷல் ஒரு கரெக்டர். அவர் அதுதான் யூனிக்னஸ் என்று நான் தலையங்கத்தை கொடுத்தது. அவர் ஒரு விசேஷித்தவர். அவர் தேவனால் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விசேஷித்தவர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ நல்ல நல்ல காரியங்களை செய்தார்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கொடுத்தார்கள், விசேஷித்தவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு விசேஷித்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் எத்தனை சாதனை படித்து எத்தனை பேர் வந்து அவர்கள் மறித்து போனார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து விசேஷத்தவராய் அன்றைக்கும் இருந்தால், இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார், அதுதான் இந்த விசேஷம். எல்லாரையும் அவர் விசேஷித்தவர் என்றால் வரப்போகிறவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய கடந்த காலங்கள் எங்களுக்கு முக்கியம். கடந்த காலம் முக்கியம், வரப்போறதும் வேண்டாம். இன்றைக்கு எங்களோட இருக்கிறவர் யார்? இன்றைக்கு எங்களோட இருக்க வேண்டும். தேவா, நான் எதனால் விசேஷித்தவர்? நீர் என்னோடு கூட இருப்பதினால், இருந்ததினால் என்று சொல்றாங்களா? இருக்க போறதினால் தான் பாடினார். இருக்கிறதினால். நீர் என்னோடு கூட வருவதினால். வந்தவர் என்று சொன்னாங்களா? வரப்போறவர் என்று சொன்னாங்களா? இல்லை, நீர் என்னோட இன்றைக்கு இருக்கிறீர். இதுதான் முக்கியம் எங்களுக்கு. இன்றைக்கு எங்களோட யார் இருக்கிறார்? இன்றைக்கு எங்களுடைய கஷ்டம், இன்றைக்கு என்னுடைய துன்பம், எங்களுடைய வேதனை, என்னுடைய நெருக்கம், நான் கடந்து போற பாதை, கரடு முரணான பாதையிலே என்னோடு கூட இருக்கிறவர் யார்? இந்த ஆண்டவர். ஏனென்றால் அவர் விசேஷித்தார். அவர் தான் விசேஷித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய இந்த சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த அளவு பலத்தை கொடுத்து நாங்கள் ஓட காரணம் என்ன? இந்த ஆண்டவர் எங்களோடு கூட, என்னோடு கூட இருக்கிறார். நாங்கள் எப்பவோ முடிந்திருப்போம், எப்பவோ மறித்திருப்போம், எப்பவோ காணாமல் போயிருப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். எங்களோடு கூட இருந்தார். எங்களை தாங்கினார், தூக்கினார், எங்களை சுமந்து கொண்டார். அதனால் இன்றைக்கு இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுறதோ அதை செய்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் அவர் நியமித்தது எங்களுக்கு, எனக்கு நியமித்தது எனக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். நாங்கள் அப்படி நினைக்காமல் நார்மல் ஆக்களாக, நாங்கள் சாதாரணவர்களாக நினைத்துத்தான் அந்தரப்படுறோம், ஓடுறோம், பறக்கிறோம். வேண்டாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்ததை தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் கொடுப்பார். ஒரு காலமும் கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னதை சொல்ல முடியும். அன்றை பாருங்க, அந்த வல்லமையை கண்டார்கள், அவரது கிருபை உள்ள வார்த்தையை பார்த்தார்கள், சொக்கா போயிட்டார்கள். அப்படியே சொக்கா போய் நிற்கிறாங்க. என்னது, இவன் தச்சன் மகன் அல்லவா, அவன் தகப்பன் ஒரு தச்சன் அல்லவா, திடீரென்று வந்து இப்படி நிற்கிறீர்களே, இப்படி நிற்கிறார்கள், இப்படி வாசிக்கிறார்கள். வாய்ந்தவர்கள் வார்த்தை எவ்வளவு கிரேஸாக இருக்கு. கிரேஸ் உள்ள வார்த்தையை எங்களால் பேசவே முடியாது. எங்களுக்கு கிரேஸ் உள்ள வார்த்தை வாயில வராது.
ஒரு சொல்லு வந்து அடுத்த சொல்லு போக மாட்டாங்க. கிரேஸ் என்பது அவ்வளவு கிருபை. அப்படியோ பாலும் தேனும் ஓடும் வாயால் பேசினார். ஆனால் கர்த்தர் இவ்வளவத்தையும் கண்டவர்கள் அவருடைய விளக்கம் என்ன, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன? ஒரே ஆலயத்தில் நிற்கிறாங்க, ஒரே இனத்தார், ஒரே கூட்டத்தார், ஒரு ஆளுட வாயிலிருந்து கிரேஸ் வருது, கிருபை உள்ள வார்த்தை. மற்றவருடைய வாயிலிருந்து என்ன வந்தது? இவன் தச்சனையோடான்னு கூட சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? வாசிங்க அதை மட்டும். இவன் யோசேப்பின் மகன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா? அதோடைய அர்த்தம் என்ன? இவனுக்குள் இப்படி வல்லமை எப்படி வந்தது? இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? இந்த கிருபை எங்கிருந்து வந்தது? இவன் ஒரு சாதாரண ஆள் அல்லவா? இன்றைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை, இயேசு கிறிஸ்துவை மீட்பராய் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கு வழிநடத்தி, ஆபிரகாமை அழைத்து எகிப்து தேசத்திற்கு வழிநடத்தி, என் ஜனம் உண்டு எல்லோ அற்புதங்களையும் செய்து எல்லாருக்கும் யுத்தம் செய்து காப்பாற்றி வந்து என் ஜனம் என்று சொல்லி சொன்ன இந்த ஜனங்கள், அதே ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். பேரை மாற்றி இஸ்ரவேல் ஆக்கி யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேலின் சந்ததியாய் மாறி இன்றைக்கு என்ன சொல்றாங்க? இயேசுவை பார்த்தவுடனே என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவரை ஒரு முன்பதாக ஏற்றுக்கொண்டிருக்க வேணுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளேன். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளேன், இன்னும் தான் ஏற்றுக்கொள்ளேன். அங்கேயும் 1-2 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒரு விசேஷித்தவராக ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியவில்லை. ஒரு தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜெப ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், அவர் பேசின வார்த்தையை கேட்டார்கள். ஆனாலும் அவர் என்ன சொன்னார்கள்? இது யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொன்னது. உங்களுடைய பதில் என்ன? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நின்று அந்த புத்தகத்தை வாசித்திருந்தால் உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய பதில் என்ன? நாங்கள் எந்த வார்த்தையை அந்த இடத்திலே நாங்கள் பாவிச்சிருப்போம்? யோசேப்பினால் வளர்க்கப்பட்டது உண்மைதான், ஆனால் நானும் நீங்களும் நினைக்கிறபடி அவர் யோசேப்பின் மகன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். நான் விசேஷித்தவன். நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், நான் இப்படி இருந்தாலும், நானும் நீங்களும் விசேஷித்தவன் என்று நீங்கள் உங்களை நினைக்க வேண்டும். நாங்கள் நினைக்க வேண்டும். நாங்கள் அப்படி நினைக்கிறதில்லை. நாங்கள் அநேக வழியில் அப்படி எங்களை நாங்களே குறைத்து பார்க்கிறோம். நாங்கள் எங்களை ஒரு யூனிக்னஸ் உள்ளாக, எங்களுக்குள்ளே ஒரு விசேஷத்துவம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே ஒரு எக்ஸப்ஷன் என்று சொல்றது, மேன்மை ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஒரு மேன்மையானவர்கள். எங்கள் இயேசுவின் பிள்ளைகள். பிதாவினிடத்தில் இருந்து வந்த அவர் பேசும்போது வல்லமை புறப்பட்டது, கிரேஸ் இருந்தது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்குள்ளே அந்த வல்லமை, அந்த கிரேஸ் இருக்க வேண்டும். இந்த செய்தியை சரியாக விளங்கிக் கொள்வோமா இருந்தால் நாங்கள் முன்னே இருந்து நாங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, நாங்கள் மேன்மையானவர்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது. நிலத்தை பார்த்து நிலத்தை தோன்றவர் கிடையாது. மாம்சமான காரியங்களுக்கு பின்னால் போக வேண்டாம். ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம், தேவ சாயலாய் மாறுவோம். அந்த இந்த காரியங்கள், குறைகளை, குற்றங்களை பிடிச்சு கொண்டு வந்து சாத்தானுடைய சாயல் வேண்டாம். உங்களுக்கு சபைக்குள்ள 1-2 சாத்தானுடைய சாயல் இருந்தது, இருக்கும், அதை நிப்பாட்ட முடியாது, அது தொடர்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் அதை வேண்டாம் சாத்தான். கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவைகளை அப்புறப்படுத்துகிறார். ஜாக்கிரதையாக இருங்கள். சபையிலே இருக்கிற காரியங்கள், சபையில் ஒரு குடும்பம், ஒரு சரீரம், ஒரே சரீரம். ஆண்டவர் மனவாட்டி சபையை என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரம். அது அவயவங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்திருக்கிறோம். அப்போ ஒரு அவயவத்துக்கு விரோதமாக இன்னொரு அவயவம் கிரியை செய்யக்கூடாது. 21ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வாக்கியம் உண்மையில் நிறைவேறும். எந்த வாக்கியம்? அந்த ஏசாயாவில் என்ன வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறியது. இந்த ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இயேசு தான் அந்த கப்பர்நகூம்ல எத்தனையோ அற்புதங்களை செய்தார் சொல்றாங்க. அந்த வசனம் வாசிக்க மட்டும் தான்.
சொல்றார், இயேசு சொல்றார் என்ன, நீ அங்க செய்தியை எவ்வளோ அற்புதத்தை இங்கேயும் செய். இதைத்தான் சொல்லுவாங்க, அங்க செய்தியை இங்கேயும் செய். அங்கத்தைய சூழ்நிலை வேற. அங்க அவர் விசுவாசித்தவர் என்று அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை தேவனுடைய குமாரனா ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஓடி ஓடி போய் எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு பார்வையை தாரும், எனக்கு பாதுகாக்கும் அற்புதம் நடந்து கொண்டு போகிறது. திறமைக்கு ஏற்ற அளவுதான் அற்புதம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அற்புதம் நடக்குமே தவிர கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று வந்து எல்லாரையும் கையெழுத்து தப்பு 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 கொடுத்துட்டு போகக்கூடாது. அதெல்லாம் பிழையான சக்தி. உங்களுடைய தேவை நீங்கள் வாயத்திலிருந்து கேட்பீர்களா இருந்தால் கிடைக்கும். அந்த அற்புதம் எல்லாருக்கும் கிடைக்காது. பார்த்திமை இருக்கிறான், ரோட்டில் ஊதி கொண்டிருக்கிறான், ஜனம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க, இயேசுவும் போய் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதம் நடக்குது. கடந்து எங்கேயோ போனாலும் கத்துறான், கூப்பிட்டால் அற்புதம் நடக்கும். அப்போ கப்பர்நகூமில் என்ன நடந்தது, இவரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குது, நீ யாருமே யோசேப்பின் குமாரன் விட்டாங்க. அப்போ எங்களுக்குள்ள எப்போ அற்புதம் நடக்கும் தெரியுமா, நாங்கள் இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். அவருடைய இரத்தம் எங்களை மீட்டது என்று நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எங்களுடைய தேவைக்கு ஏற்றவன், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. எங்களுக்கு எவ்வளவு தேவை, அவற்றை கெப்பாசிட்டி பெருசு, அவற்றை அளவு பெருசு. பாதம் இங்கே இருக்கு பூமியில், வானத்தில் தலையில் இருக்கு, வானத்தில் கால் இங்கே இருக்கு. அவருடைய கெப்பாசிட்டி பெருசு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கேட்கிறோம். அவரால் செய்யக்கூடியது நிறைவாக இருக்கிறது. நாங்கள் கேட்கிறது எங்களுடைய அளவு கொஞ்சமாக இருக்கிறது. இதை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறார், அங்கே கப்பலும் நாமளே செய்தது கூட இங்கேயும் செய்யலாமா? நாங்கள் அநேகரை தான் பார்த்து கொடுப்போம். ஆண்டவர் அவருக்கு செய்த மாதிரி எங்களை செய்வாரா? அங்கே செய்தவர் இங்கே செய்யட்டும். ஒரு நாளும் செய்ய மாட்டார், ஒரு நாளும் செய்ய மாட்டார். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து, நீங்கள் ஏற்றுக்கொண்டு, இதை ஆண்டவர் இவர் வல்லமை உள்ளவர், இவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கிருபை உள்ளது, நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் தேவையை சொல்லுவீர்களா இருந்தால் கர்த்தர் நிச்சயம் அதை சொல்லுவார். ஆனால் அங்கே செய்த மாதிரி எனக்கு செய்யுங்க, இங்கே செய்த மாதிரி செய்யுங்க, கப்பர்நகூமில் செய்த மாதிரி நாசரேத்தில் செய்யுங்க என்றால் ஒரு நாள் நடக்காது. நாங்கள் ஜாக்கிர சத்தியத்தை சரியாக விளங்க வேண்டும். சொல்கிறேன், ஒருவரையும் தாக்கணும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். உங்களோட சிஸ்டம் பிள்ளையாக இருந்தால் மாற்றுங்க, கொஞ்சம் மாற்றி பாருங்கள். இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் கற்க உங்களுடைய தேவைகளை சந்தித்து, உங்களுடைய இக்கட்டிலிருந்து, உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து, உங்களுடைய துன்பங்களிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுற வல்லம், அவர் வல்லம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையுடைய பிள்ளைகள் நானும் இன்னும் யாராக இருக்க வேண்டும், விசேஷமாக இருக்க வேண்டும், சாதாரணமாக இருக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இன்னும் சாதாரணமானவர்களாக இருக்கிறீர்கள் வேண்டாம். நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். கதற்கு பிரியமானது, இதை நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மறக்கக்கூடாது. எந்த ஒரு வேடைகளையும் விசேஷம் இல்லாதவர்கள் நாங்கள் நினைத்திடக்கூடாது. நாங்கள் ஏன் அப்படி தீர்மானிக்கணும் என்றால், நானும் நீங்களும் விசேஷித்த ஒருவரால் விசேஷித்த ஒரு காரணத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இந்த சபையில் நிச்சயமாக விசேஷித்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம். இதான் உண்மை. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது, நீங்கள் அழைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் விசேஷித்தவர்கள். இந்த சபையில் இருக்கிறீங்க விசேஷித்தவர்கள். இப்போ பார்த்து சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் விசேஷித்தவர்கள். இப்போ சொல்லுங்க, நீங்கள் இப்போ நான் நம்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் கவனிச்சு பாருங்க. அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற சொல்றாங்க, நீ ஒரு தச்சன் அல்லவா, நீ யோசேப்பின் குமாரன் அல்லவா, நீ போய் உங்க வேலையை பாரு, இந்த தாப்பனை நீயும் செய்ய வேலை எனக்கு தெரியும், இதுக்குள்ள வந்து வேதம் வாசிப்பு எல்லாம் செய்கிறாய். ஆவியானவருடைய காரியம், ஆவியான காரியம் சரியான வித்தியாசமாக இருக்கும். நானும் நீங்களும் நினைக்கிறபடி இல்லை. இன்றைக்கு குப்பையில் இருக்கிறவனை தூக்கி அவர் எங்கே உட்கார வைக்கிறாராம், உன்னதத்தில் கொண்டு உட்கார வைக்கிறார். இன்றைக்கு குப்பையில் இருக்கிறதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் வேலை வரும்போது உயர்த்துவார். நானும் நீங்களும் நினைக்கிறபடி அல்ல, எங்களுடைய சிந்தனையின் படி அல்ல.
கர்த்தர் அந்த சிந்தனையின்படி வேலை செய்கிறவர் அல்ல. நாங்கள் ஒருவேளை சாதாரணமாக இருந்திருப்பீர்கள், சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருந்திருப்போம். தொடர்ந்து சொந்த வேலையை செய்யாதீங்க. கர்த்தருடைய வேலைக்கு இடம் கொடுங்க, கர்த்தருடைய வேலைக்கு நேரத்தை கொடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை தூக்குவார். ஒருவேளை இன்னைக்கு நான் குப்பையில் இருக்கக்கூடும், குப்பையில் இருக்கிறவனா இருக்கக்கூடும், கஷ்டம் தரித்திரத்தில் இருக்கிறவனா இருக்கக்கூடும். கர்த்தருக்கு இடத்தை கொடுத்துப்பார். இந்த வேலையை கர்த்தருக்கு கொடுத்துப்பார். கர்த்தருக்கு செய்கிறதை சரியா செய்வார். நாங்கள் கர்த்தருக்கு சரியாக செய்யவில்லை, மற்ற எல்லாத்தையும் செய்வோம். கர்த்தருக்கு நாங்கள் சரியாக செய்வதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களை நாங்கள் எதிர்பாராத அளவு ஒரு விசுவாசித்த பாத்திரமாக அவர் மாற்றுவார். அவர்களை தெரிந்து கொண்டது அதற்கு தங்களுடைய பேச்சில், எங்களுடைய கிரிகையில், எங்களுடைய நடையில், எங்களுடைய உடையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லுவாங்க, இவர் வித்தியாசமானது. ஆனால் சபைக்குள்ள கவனித்து பார்த்தீங்கன்னா விசேஷித்தவர்களுக்கு சாதாரணமானவர்களுக்கு ஒத்து போகவே மாட்டோம். சாதாரணமானவர்கள் எப்போவும் அந்த கீழ்மட்டத்தோடு ட்ரை பண்ணி கொண்டு இருப்பாங்க. கீழ்மட்ட நிலவில் இருந்தாங்கன்னா விசேஷித்தவர்கள் ஒத்து போக மாட்டாங்க. மனஸ்தாபங்கள், குறைகள், குற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் விசேஷித்தவரும் சாதாரண ஒத்து போக சான்ஸ் இல்லை. எல்லாரும் விசேஷத்தில் இருந்தால் சபைக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சபையில் பிரச்சனை இல்லாத சபை ஒன்றுமே இல்லை. காரணம் என்ன? விசேஷித்தவர்கள் இருப்பார்கள், சாதாரணமானவர்கள் இருப்பார்கள். ஆனபடியால் தான் அங்கே ஒற்றுமை வராது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் வராது ஒரு காலம். ஆனபடினாலே அப்படியே தான் காரணம் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசேஷித்தவர்கள் வாக்குவாதம் பண்ணாமல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். விசேஷித்தவர்கள் எப்போதும் ஒதுக்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் நாங்கள் அசாதாரணமானவர்கள். நாங்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய போகிறவர்கள். யாருக்கு தெரியும்? இன்னொரு 15-20 வருஷத்தில் இந்த நிலைமை எல்லாம் மாறி இந்த தமிழாக்களை கொண்டு கர்த்தரை என்ன காரியங்கள் செய்ய போகிறார்கள் யாருக்கு தெரியும்? தெரியாது. இந்த வெளிநாடுகளில், இந்த சுவிட்சர்லாந்து தேசம் நட்பில் கூட இங்கே இருக்குன்னு தெரியாது. இலங்கையில் இருக்கக்கூடாது, இங்கே இருக்குன்னே தெரியாது. அதுதான் கர்த்தருடைய காரியம். இன்றைக்கு நாங்கள் பெற்றோராக இந்த பிள்ளைகள் எங்கே போய் இருக்க போகிறது தெரியாது. இதுகளை இன்னும் ஒரு தேசத்தோடு கூட ஆண்டவருக்குள்ள ஆளுகை கொண்டவர்களாக மாற்றுவார். ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் ஏனென்றால் நாங்கள் எப்போதும் விசேஷித்தவர்களாக இருக்கணும். சாதாரணமானவர்களுக்கும் விசேஷித்தவர்களுக்கும் ஏன் ஒத்துவார்கள் என்றால் 2 பேற்ற பாஷையின் வித்தியாசம். விசேஷித்தவர்கள் ஆவிக்குரிய பாஷையோடு இருப்பார்கள், அந்த விளக்கத்தோடு இருப்பார்கள். சாதாரணமாக பூமிக்குரிய பாஷையோடு இருப்பார்கள். பாபிலோனிலே பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? பாஷைகளை தாறுமாறாக்கி விட்டார். ஒருவனுக்கு ஒருவன் விளங்காது தானே அடிபட்டுச்சார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்கள். இஸ்ரவேலிலே எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள். ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சயத்திலே எத்தனையோ விதவைகளுக்கு ஆகாரம் இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் ஆண்டவர் யாரை போஷித்தார் தெரியுமா? ஒரு இஸ்ரவேல் ஆக்களையும் போஷிக்கல, ஒரு விதவையும் போஷிக்கல. ஆண்டவர் எலியாவை எங்கே அனுப்பினார் தெரியுமா? சாரிபாத்துக்கு அனுப்பி அங்கு ஒரு விதவையை போஷித்தார். சாரிபாத்திலே ஒரு விதவையை போஷித்தார். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிற அப்பா ஜபிக்கிறவர், அம்மா ஜபிக்கிறவர், நாங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் படித்திருக்கிறோம். நாங்கள் அப்படி நினைக்கிறோம். ஒரு நாளும் தெரியாத தூரத்தில் ஒரு ஆளை கஷ்டம் வரும்போது கர்த்தர் போஷிப்பார், எங்களை கைவிட்டு விடுவார். ஏன் காரணம் தெரியுமா? நாங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவதில்லை. நாங்கள் அவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, யோசேப்பின் குமாரனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள் அவரை தேடி, ஆண்டவரே இந்த பஞ்சத்திலே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் வரமாட்டாரா என்று நம்பிக்கையோடு தேவனிடத்திலே ஓடுகிறவர்களை கர்த்தர் போஷிக்கிறார். எலியா அங்கே போகிறான். அங்கே போகும்போது உங்களுக்கு கதை தெரியும் என்ன நடக்குது. அங்கே ஒரு ரொட்டி சுட்டு அவங்க சாப்பிட ஆயத்தமாக இருக்கிறார்கள், சாப்பிட்டு சாக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்போ எலியா சொல்லுவான், இன்னொண்ட கொண்டுவான், எனக்கு கொண்டத்தான். அதை கொடுத்த போது அப்போது கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வதித்தார் தெரியுமா? நான் சொன்ன கர்த்தருடைய கெப்பாசிட்டி பெருசு, எங்களுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம். உன்னுடைய தேவை எவ்வளவோ அதுக்கு அதுவரையும் குறையே.
கொண்டு வந்து பாத்திரங்களை நிரப்புறாங்க. பாத்திரம் நிறைந்து கொண்டே இருக்கிறது, எண்ணெய் வடிந்து கொண்டே இருக்கிறது, நிரம்பி வடிகிற ஒரு ஆசீர்வாதம், மா கலசம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் அப்படி நிறைய வேண்டுமா? கர்த்தரை நோக்கிப்பா, கர்த்தர் செய்வார். உன்னுடைய வீட்டில் எந்த குறைவும் வராது. எண்ணெய்க்கும் மாக்கரசமும் நிறைய நிரம்பி வடிகிற ஆசீர்வாதம். அந்த எல்லா இடத்துல அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் நிறைத்து கொண்டே இருந்தார். ஊற்றெடுத்து வந்து கொண்டே இருந்தது. ஆசீர்வாதம் ஊறிக்கொண்டே இருக்கும். எப்போது நின்றது தெரியுமா? எங்களால் பாத்திரம் கொண்டு வர முடியாத போது நல்லது. இன்னும் ஒரு 50 பாத்திரம் கொண்டு இருந்தால் அதையும் கர்த்தர் நிரப்பியிருப்பார். ஏன்னா அவருடைய கெப்பாசிட்டி பெருசு, அவரால் செய்யக்கூடிய அளவு பெருசு. நானும் நீங்கள் நினைக்கிற அளவல்ல, அவ்வளவு பெருசு. அவருடைய கிருபை பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய தயவு பெருசு. இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஒருவராயும் எலிசா வீட்டை தேடி வந்தாங்களா? ஒருவனாவது வந்தாங்களா எலிசா வீட்டுக்கு? எனக்கு குஷ்டரோகம் இருக்கு, என்னை சுகப்படுத்த கல்லறையிலே இருந்து பட்டணத்துக்கு புறம்பே விளக்க தள்ளப்பட்டு கட்டப்பட்டு அப்படி இருந்தார்களே தவிர ஒருத்தனும் தேவனை தேடி வரவில்லை. சீரியா தேசத்தில் இருந்து ஒரு சின்ன பிள்ளை சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆண்டவரை சுகப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு அத்தனை நாட்கள் பயணம் பண்ணி வந்தானே ஒரு நாகமான், அவனைத்தான் சுத்தமாக்கினான். கர்த்தருடைய அளவு கிருபை பெரிது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவாலயத்துக்கு வருகிறது ஆசீர்வாதம் வருது என்று நினைக்க வேண்டாம். ஆலயத்துக்கு வந்து என்ன செய்கிறோம்? ஆலயத்தில் வந்து என்னத்தை பேசுகிறோம்? ஆலயத்தில் வந்து நாங்கள் தேவனை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை பார்த்து என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய தேவை என்ன? எவ்வளவு பாத்திரம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனிடத்திலே உங்களுடைய தேவையை கொண்டு போகிறீர்களா? நீங்கள் போகிறீர்களா கர்த்தரிடத்திலே? நாங்கள் அப்படி செய்தால் நிச்சயம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் எப்படி இயேசு பிதாவுக்கு விசேஷமானவரும் விசேஷித்தவரும், எப்படி பிதா இயேசுவை இந்த தேசத்துக்கு அனுப்பினாரோ, இந்த உலகத்துக்குள்ளே ரட்சிக்கும்படியாக முன்பராக அனுப்பினாரோ, அதே போல இயேசு என்னையும் உங்களையும் இந்த ஜனத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அதே நோக்கம், அதே போல என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆனபடியினாலே நாங்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது. ஒரு நாளும் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பேச கஷ்டமாயிருக்கா, இங்க பேசி பாருங்க, தானாய் வந்து ஆண்டவர் தேவனுடைய மகிமைக்குள்ளே போகும்போது உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாய்த்தான் போகும். உங்களுடைய சரீர குறைகளை நிறைவாக்குவோம். எனக்கு என்ன குறை இருக்கும்? ஒரு கண் தெரியலையா? பரலோகத்துக்கு நீங்க மறுரூபம் அடைந்தால் போவீங்க. இந்த கண்ணோட போக மாட்டீங்க. கொஞ்சம் வாயால் பேச முடியலையா? மறுரூபம் அடையும் போது எல்லாம் சரியாக்கிடுவார் ஆண்டவர். கை கால் கொஞ்சம் முழங்கலையா? கை கால் நோக்குதா? இடுப்பு நோவா? பரலோகம் போய் பாருங்க, எல்லாத்தையும் மேலாக்கி தராங்க. கர்த்தர் என்னென்று படைத்தார் தெரியுமா? உங்களை என்னென்று படைத்தார் தெரியுமா? தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார்.